இன்று நீங்கள் காண்கிற தரித்திரம் இனிமேல் காண மாட்டீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற சாபங்கள் எல்லாம் மாறப்போகிறது. தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவன் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும், வேலை இருந்தாலும் இராவிட்டாலும், ஏழையானாலும் பணக்காரர்கள் ஆனாலும், அழகு இருந்தாலும் அழகு இராவிட்டாலும், எப்படிப்பட்டவராய் இருந்தாலும் தேவன் உங்கள் பட்சத்திலே ஒரு பெரிதான நோக்கத்தை கொண்டிருக்கிறார். எனக்கு இருக்கிற ஜீவனும் எனக்கு இருக்கிற பலனும் எல்லாம் உம்முடைய கிருபையே ஆண்டவரே. எனக்கு இருக்கிற குடும்பமும் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியமும் எல்லாம் உம்முடைய தயவே ஆண்டவரே. ஒரு சூரியனின் வெளிச்சம் பூமி அனைத்திற்கும் வெளிச்சம் கொடுக்க போதுமானதா இருக்கும் என்றால், கல்வாரி சிலுவையிலே சிந்தின இயேசுவின் ரத்தம் மனுக்குலத்தில் இருக்கிற சகல ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து ரட்சிக்க அது போதுமானதாய் காணப்படுகிறது. தேவனுடைய வசனம் உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாப கட்டுகளையும் நீக்கக்கூடிய வலிமை தேவ வசனங்களுக்கு உண்டு. In the days of your youth, உங்களுடைய வாலிப நாட்களிலே remember your creator. உங்களுடைய சிருஷ்டிகரை நினையுங்கள். Ecclesiastes chapter 11 verse 9 and 10 says, whatever you do it, but remember God will ask you one day, you have to give account whatever you have done. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-10 சொல்லியிருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் செய்யுங்கள், ஆனால் ஒரு நாள் ஆண்டவருக்கு நீங்கள் எல்லாவற்றை குறித்தும் கணக்கு கொடுக்க வேண்டும். Young people, teenagers and children, even the youth, school goers and church goers, and many of them, they are facing a lot of temptations in these last days. வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், சபைக்கு செல்கிறவர்கள் எல்லோருமே இந்த கடைசி நாட்களில் அநேக விதமான போராட்டங்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். There are ungodly friends. ஆண்டவரை அறியாத அநேக நண்பர்கள் உண்டு. On one side entertainment, TV and movies and alcohol, drugs and many other things. ஒரு புறத்தில் பொழுதுபோக்கு, அது சினிமாவாக இருக்கிறது, போதையாக இருக்கிறது, குடிப்பழக்கமாக இருக்கிறது.
Also premarital sex. திருமணத்திற்கு முன்பதாகவே கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள். Other side pornography. இன்னொரு புறத்தில் தவறான படங்களை பார்க்கிறார்கள். Pride, violence, lack of respect for authorities and elders. பெருமை, பொறாமை ஜனங்களுக்குள்ளாக அதிகமாக நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருகிறது. How can we overcome all these things? இது எல்லாவற்றையும் நாம் எப்படி மேற்கொள்வது? The Bible, Holy Bible gives you a good solution for all your problems. இந்த எல்லா காரியத்திற்கும் பரிசுத்த வேதாகமும் நல்ல ஒரு பதிலை கொடுக்கிறது. Jesus Christ will give you right answer for every one of you. He will set you free from all unwanted things. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு பதிலை தருகிறார். உங்களுடைய எல்லா காரியத்திலிருந்தும் அவர் விடுவிக்கிறார். Knowledge of God will set you free from all unwanted things. தேவனுடைய ஞானமானது உங்களுடைய எல்லா காரியத்திலிருந்தும் உங்களை The விடுவிக்கும். Bible, when you read Ephesians chapter 5 verse 15 and 16 says, these are the evil days. You have to take care of your time as a wise people and use your time in a proper way. எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 15-16 சொல்லியிருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளில் நாம் எல்லோரும் இந்த காலத்தை நன்றாக பிரயோஜனப்படுத்த வேண்டும். In your young life, you need to do 3 things in your life to overcome this world. இந்த உலகத்தை ஜெயிக்க உங்களுடைய இந்த வாலிப நாட்களில் நீங்கள் இந்த 3 காரியத்தை செய்ய வேண்டும். First of all, முதலாவது, give your time to God. ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்கள். Anything you want to become, if you don't give time, you can never become. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நேரத்தை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் முன்னேற முடியாது. But all if you want to cut your hair, you have to give time to barber. உங்கள் முடியை நீங்கள் திருத்துவதற்காக நீங்கள் கடைக்கு சென்றால் நீங்கள் அதற்காக நேரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். If you want doctor to treat you, you need to give time to doctor. நீங்கள் மருத்துவம் பார்க்க சென்றால் டாக்டருக்கு நீங்கள் நேரத்தை தர வேண்டும். You want the tailor to stitch your shirt or your cloth, you have to give time for him to stitch your cloth. நீங்கள் உங்களுடைய வஸ்திரங்களை தைப்பதற்காக ஒரு டைலரிடத்தில் சென்றால் அவர்களுக்கு நீங்கள் அந்த நேரத்தை தர வேண்டும். If you would like to eat good food, you need to give time or you have to stand in kitchen to make. அல்லது நீங்கள் நல்ல உணவை உண்ண வேண்டும் என்று நினைத்தால் அதற்காகவும் நீங்கள் நேரத்தை கொடுக்க வேண்டும். Anything you want to become in God, you have to give time to God. தேவனோடு நீங்கள் ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்கு நீங்கள் நேரம் தர வேண்டும். David gave time to God. தாவீது தேவனுக்கென்று நேரத்தை கொடுத்தார். Daniel spared his 3 hours for God. தானியேல் தினந்தோறும் 3 மணி நேரம் தேவனுக்காக அவன் செலவழித்தான். Being a young man, நீங்கள் ஒரு வாலிபராக இருக்கலாம், being a teenager, இளம் வயது உள்ளவராக he இருக்கலாம், gave a respect to God. நீங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்துங்கள். Daniel 6:10, தானியேல் 6:10 he prayed thrice a day as he used to be. தினந்தோறும் 3 முறை ஜெபித்தான். As he used to do, he did the same thing when the trials and troubles came, but he was never failed. He prayed thrice a day. Very clearly it is mentioned. தானியேலுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் சஞ்சலங்கள் வந்த போதும் கூட அவன் தினந்தோறும் ஆண்டவரை 3 முறை தொழுது கொண்டான். அவன் இதற்கு முன்பதாக எப்படி செய்தானோ அந்த சூழ்நிலையிலும் அவன் அப்படித்தான் செய்தான். And then he had a great victory. When you read Daniel chapter 6, being a teenager, he got a great things in his life. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது தானியேல் ஒரு வாலிபனாக இருந்தபோது அவனுடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்களை அவன் மேற்கொண்டான். He gave time to God. அவன் தேவனுக்கென்று நேரத்தை And கொடுத்தான். he gave his talents to God. அவன் தன்னுடைய தாளந்துகளை ஆண்டவருக்காக Then கொடுத்தான். he gave tithe to God. அவன் தசம பாகமும் கொடுத்தான். Just do it, these 3 things in your life, you will be success. இந்த 3 காரியத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்தால் நீங்கள் சிறந்திருப்பீர்கள். The 3 things. இந்த 3 காரியம் என்ன? First of all, tell me. முதலாவது, Give time to God. ஆண்டவருக்கென்று நேரம் கொடுப்பது. Second, இரண்டாவது, give your talents to God. உங்களுடைய தாளந்துகளை ஆண்டவருக்காக You கொடுங்கள். don't have any talent? உங்களிடத்தில் எந்த தாளந்தும் இல்லையா? Just say praise the Lord. பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுங்கள். Glorify God with your mouth. உங்களுடைய வாயினால் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Just go to the church. தேவாலயத்திற்குள் செல்லுங்கள். Spend time in prayer. ஜெபத்தில் நேரம் செலவிடுங்கள். Take some scriptures and memorize it. ஆண்டவருடைய வேதாகமத்தை எடுத்து படியுங்கள். And then keep on reading God's word. அதன் பிறகு ஆண்டவருடைய வசனத்தை படித்துக் கொண்டே இருங்கள். Rejoice in God. ஆண்டவருடைய சமூகத்தில் மகிழ்ந்திருங்கள். Don't rejoice in the world. இந்த உலகத்தில் மகிழ்ந்திருக்க கூடாது. Whatever you do it, one day you have to give account for that. நீங்கள் எதை செய்தாலும் ஒரு நாள் அதற்கென்று நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். Philippians 4:4. பிலிப்பியர் 4:4, Nehemiah chapter 8:10. நெகேமியா 8:10, Psalms 1 verse 1 and 2. சங்கீதம் 1
1:2 Rejoice in God. தேவனுக்குள் சந்தோஷமாயிருங்கள். Always be happy in the Lord. எப்போதுமே தேவனுக்குள் மகிழ்ந்திருங்கள். Priority to God. முதலாவது தேவனுக்கு இடம் கொடுங்கள். Third point. மூன்றாவது, Whenever you get money, உங்களுக்கு எப்போதெல்லாம் பணம் கிடைக்கிறதோ separate tithe and give it to God. அதில் ஆண்டவருக்கென்று தசம பாகத்தை கொடுங்கள். Malachi chapter 3 verse 8 to 10, when you read, when you give tithe to God, God in heaven will open heavens and bless. மல்கியா 3:8 முதல் 10, நீங்கள் ஆண்டவருக்கென்று தசம பாகம் கொடுக்கும்போது ஆண்டவர் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். Matthew 23:23, when you do that, God will bless you. மத்தேயு 23:23 இவைகளை செய்யும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Galatians chapter 6 5 and 6. கலாத்தியர் 6:5-6. 1 Corinthians chapter 16 verse 1 and 2. 1 கொரிந்தியர் 16:1-2. 2 Corinthians chapter 9 verse 6 to 8. 2 கொரிந்தியர் 9:6-8. 2 Corinthians chapter 9 verse 6 to 10. 2 கொரிந்தியர் 9:6 முதல் 10. God will supply all your needs. தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். He will provide all your needs. உங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பார். Psalms 23 verse 1 to 5. சங்கீதம் 23:1 முதல் 5. Psalms 100 verse 4. சங்கீதம் 100:4. Psalms 96 verse 6. சங்கீதம் 96:6. Psalms 95 verse 5 and 6. சங்கீதம் 95:5-6. Psalms 68 verse 19. சங்கீதம் 68:19. And Psalms 55 verse 22. சங்கீதம் 55:22. When you read Proverbs chapter 16 verse 3. நீதிமொழிகள் 16:3 நீங்கள் படிக்கும் பொழுது, And Matthew chapter 11:28. மத்தேயு 11:28, 1 Peter chapter 5 verse 7. 1 பேதுரு 5:7, And many other scriptures. இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. God says, ஆண்டவர் சொல்கிறார், give me your worries. உங்களுடைய கவலை எனக்கு கொடுங்கள். What all you worry about your studies, about your future, about your life partner, about your business, whatever that is, about your career, just give it to me. I will take care of you. I will bless you. You do what you have to do, but don't worry about anything. All your worries, give it to me. I will worry for you. I will arrange for you. I will plan for you. But you do what you have to do. உங்களுடைய கவலை எதை குறித்து இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கை குறித்தா, திருமணத்தை குறித்தா, அல்லது நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களுடைய கவலை இருக்கிறதா? நீங்கள் தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஆண்டவருக்காக உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவழிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உங்களுடைய கவலைகளை என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள், நான் அதை சரி செய்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் சரியாக செய்யுங்கள். As a young man, when you get a doubt, don't go to your young friend, because he is also same age like you. He doesn't have answer. வாலிபர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் சந்தேகம் வந்தால் அதை குறித்து உங்களைப் போல இருக்கிற ஒரு வாலிபரிடத்தில் நீங்கள் போய் கேட்க கூடாது. ஏனென்றால் அவர்களிடத்தில் பதில் இருக்காது. You go to the elderly person who knows the word of God. He can correctly give you a right answer because he's a godly man. ஆனால் நீங்கள் ஆண்டவரை அறிந்து உங்களுடைய வயதில் முதிர்ந்தவர்களிடத்தில் சென்று உங்களுடைய கேள்விகளை கேட்கும்போது அதற்கான சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும். Go to a godly woman, godly man who is in the Lord, who is in the Christ, who is following Jesus Christ. Make sure, are they in Christ? Then you can ask a right suggestion. Because the elderly people, they crossed your age. They knew everything what you are facing it. Because they have crossed and went to that place. So they can give you a right answer through the help of the Holy Spirit. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற சகோதர சகோதரிகளிடத்தில் சென்று உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேளுங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருக்குள் இருக்கிறார்களா இல்லையா என்று நீங்கள் முதலில் அறிந்து கொண்டு அவர்களிடத்தில் போங்கள். அவர்கள் உங்களை விட வயதில் முதிர்ந்தவர்கள், அனுபவசாலிகள். உங்களுடைய வயதை கடந்துதான் அவர்களும் வந்திருக்கிறார்கள். ஆகையால் உங்களுடைய கேள்விகளுக்கான சரியான பதில், ஆலோசனை அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்களை வழிநடத்துவார்கள். அல்லது உங்களுடைய வாலிப நாட்களில் ஏற்படும் ஒரு சிநேகத்தை குறித்து உங்களுடைய நண்பரிடத்தில் சொன்னால் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நீயும் அந்த பெண்ணை சிநேகி, காதலி என்ற ஒரு ஆலோசனையை தான் அவன் சொல்லுவான். ஆனால் நீங்கள் ஒரு சரியான நபரிடத்தில் சென்று சொல்லும்போது அவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார்கள். தம்பி, தங்கச்சி, இது நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு நேரம். இப்போது உங்களுடைய நேரத்தை நீங்கள் படிப்புக்காக செலவழிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக வளர்ந்து நல்ல ஒரு இடத்திற்கு சென்ற பிறகு இந்த காரியமெல்லாம் நீங்கள் கேட்காமலே கிடைக்கும், உங்களை தேடி வரும். நீங்கள் நல்ல ஒரு இன்ஜினியராகவோ நல்ல ஒரு டாக்டராகவோ மாறலாம். அல்லது உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிற ஒரு மகன் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக கிடைப்பான் என்ற ஒரு நல்ல ஆலோசனைகளை அவர்கள் உங்களுக்கு தருவார்கள். ஹல்லேலூயா.
You stand for God, God will stand for you. He will do wonders for you. நீங்கள் தேவனுக்காக நிற்கும்போது தேவனும் உங்களுக்காக நின்று பெரிய காரியங்களை செய்வார். The devil will say, no, nobody can help you. You better submit yourself. You should obey. You just get into it. Devil is a very cunning. Never believe him. சாத்தான் சொல்லுவான், இல்லை இல்லை, உனக்கென்று ஆலோசனை கொடுக்கவோ உதவி செய்யவோ யாருமே இல்லை, நீ இந்த காரியத்தில் விழுந்து விடு. சாத்தான் மிகவும் மோசமானவன். அவனுடைய அந்த வஞ்சனையான வலைகளுக்குள்ளே நீங்கள் விழக்கூடாது. When a young man, வாலிபர்களே, you say that I fell in love. நீங்கள் சொல்லுவீர்கள், எனக்கு அந்த சிநேகம் Go கிடைத்திருக்கிறது. to the elderly people and ask them right suggestion. ஆனால் நீங்கள் நல்ல ஒரு முதியவர்களிடத்தில் ஆலோசனை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல வாழ்க்கைக்கான நல்ல ஆலோசனை அவர்களிடத்திலிருந்து நிச்சயமாகவே கிடைக்கும். வாலிபர்களே, உங்களுடைய வாலிப பிரயாத்தில் ஏற்படும் அந்த சிநேகத்தின் நிமித்தம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் அது நல்லதல்ல, அது ஈர்க்கக்கூடியதாகவே இருக்கும். உங்களுக்கென்று சரியான வயதில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யும் போது அது ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். அல்லது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை உங்களுடைய வாலிப நாட்களிலே நீங்கள் தெரிந்தெடுப்பீர்கள் என்றால் அது ஈர்ப்பின் நிமித்தமாகவே தான் இருக்கும். So because he loved only outward body, he never saw your inner heart. He was not standing for you because he was standing with you only for your beauty. வெளிப்புற தோற்றத்தை பார்த்து திருமணம் செய்தது நிமித்தம் அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாமே அதிகமாகத்தான் இருக்கும். This way, if anybody say, do you like me? Then you say that Satan likes you very well. You can go and ask to Satan. ஒருவேளை யாராவது உங்களை பார்த்து என்னை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டால் நீங்கள் என்ன தெரியுமா சொல்ல வேண்டும்? சாத்தானுக்கு உங்களை மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொல்லுங்கள். You go and mind your business. I am busy with my work. நீ போ, உன்னுடைய வேலையை பாரு, என்னுடைய வேலை அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். I have no time to give you SMS back to you. உனக்கு பதில் SMS அனுப்ப கூட எனக்கு நேரமில்லை என்று சொல்லுங்கள். I have no time to give you email. உனக்கு ஒரு மின்னஞ்சல் கொடுக்க கூட எனக்கு நேரமில்லை என்று சொல்லுங்கள். My schedule is busy. என்னுடைய வேலை அதிகமாக இருக்கிறது. I am comforted. நான் நன்றாக இருக்கிறேன். My God is comforting me. என் தேவன் என்னை நன்றாக வைத்திருக்கிறார். I have a plan and goal. எனக்கென்று என்னுடைய வாழ்க்கையில் இலக்கு உண்டு. I have to reach that goal. அந்த இலக்கை நான் பெற வேண்டும். 1 John chapter 2 verse 16 and 17. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16, 17 These are வசனங்கள். the three enemies for you. 3 எதிரிகள் இதுவே. These are the three enemies for you. உங்களுக்காக 3 எதிரிகள். Lust of flesh மாம்சீக இச்சைகள், and pride of life. ஜீவனத்தின் பெருமை, And then the lust of eye. மூன்றாவதாக கண்களின் இச்சை. These are the three things that can put you down. இந்த 3 காரியம் உங்களை தள்ளிவிடும். But in the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே when you pray like this, நீங்கள் இப்படியாக ஜெபிக்கும் பொழுது, when you remember your creator, நீங்கள் உங்களுடைய சிருஷ்டிகரை நினைக்கும் பொழுது, and definitely God will give you victory. நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவார். If you surrender to any kind of sin, Jesus can break it and deliver you and set you free. எப்பேற்பட்ட பாவத்தில் நீங்கள் விழுந்திருந்தாலும் தேவன் அந்த பாவத்தை உடைத்து உங்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். Make a decision in your young life. இந்த வாலிப நாட்களிலே ஒரு தீர்மானம் எடுங்கள். Decision determines your future. உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது தீர்மானமே. Like to give time to God. எத்தனை பேர் ஆண்டவருக்காக நேரம் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? Take a decision right now. இந்த நேரத்தில் தீர்மானம் எடுங்கள். Oh Lord Jesus, ஆண்டவரே இயேசுவே, today onward, இன்றைய தினத்திலிருந்து I give time to you. உமக்காக நான் நேரம் கொடுக்கிறேன். Time to read Bible. ஆண்டவரே, வேதம் வாசிக்க நேரம் கொடுக்கிறேன். Time to read Bible. வசனத்தை படிப்பேன் ஆண்டவரே. Time to pray. ஜெபிப்பதற்கு நேரம் தருகிறேன் ஆண்டவரே. Worship. ஆராதனை செய்ய, Glorify God. உம்மை மகிமைப்படுத்த Help me Jesus. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். Anoint me Lord. என்னை அபிஷேகியும் ஆண்டவரே. Bless me Jesus. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Use my life Lord. என்னுடைய வாழ்க்கையை எடுத்து பயன்படுத்துங்க In the ஆண்டவரே. name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே Right now I take a decision. இந்த நேரத்தில் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். I want to follow Jesus. நான் இயேசுவை பின்பற்றுவேன். I will separate some time for Bible reading and pray. வேதத்தை வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கென்று நான் இனிமேல் நேரத்தை ஒதுக்குவேன். I will glorify God with my talents. என்னுடைய தாளந்துகளாலே நான் தேவனை மகிமைப்படுத்துவேன். With whatever I have, I will glorify Him. என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை நிமித்தம் நான் தேவனை மகிமைப்படுத்துவேன். And Lord Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, whatever I get out of it, I will give tithe to you. எனக்கு கிடைக்கின்ற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகம் கொடுப்பேன் ஆண்டவரே. Bless me, anoint me. என்னை அபிஷேகித்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. God will hear your prayer. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பாராக. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கண்டு அவர் பதிலளிப்பார்.
ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அதற்குண்டான பதிலை அவர் நிச்சயமாகவே தர அவர் வல்லவராயிருக்கிறார். சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஈர்ப்பின் நிமித்தம் கொண்டு சென்று உங்களை ஏமாற்ற அவன் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவரோ உங்களுடைய வாழ்க்கையை சீராக்கி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Never be deceived by devil and demons. Always give time to God and pray to God and ask God to anoint you with the Holy Spirit. பொல்லாங்கன் சாத்தானுக்கு நீங்கள் நேரத்தை தராதிருங்கள், ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்து அவருக்கென்று வாழுங்கள், ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். Holy Spirit of God will transform your life. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவாராக. He will bless you and anoint you. அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அபிஷேகிப்பார். Father, touch them with the Holy Spirit. பிதாவே உம்முடைய பரிசுத்த ஆவியின் நிமித்தம் இவர்களை தொடும் Every ஆண்டவரே. young man be touched by the power of God. எல்லா வாலிபர்களும் உம்முடைய வல்லமையினால் தொடப்படுவார்களாக. Receive the touch of God. ஆண்டவருடைய தொடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Fill with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரம்புங்கள். Anoint them, Jesus. ஆண்டவரே அபிஷேகியும். Set them free from all problems. எல்லா பிரச்சனையிலிருந்து இவர்களை விடுவியும் ஆண்டவரே. Set them free from all evil. எல்லா துஷ்டத்தனத்திலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. Let them be free from all addiction. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தாரும். Bless them, Lord. இவர்களை ஆசீர்வதியும். Give them good success. நல்ல ஒரு வெற்றியை தாரும். Lord, use everyone, Lord. ஆண்டவரே எல்லோரும் நீர் பயன்படுத்தும். Use them for your glory. உம்முடைய மகிமைக்கென்று பயன்படுத்துவீராக. Use them as a separated vessel for Jesus ஒரு Christ. தனியாக தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக இவர்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. Oh, fill them with the Holy Spirit, the gifts of the Holy Spirit, the fruit of the Spirit. பரிசுத்த ஆவியினுடைய நல்ல கனிகளால் இவர்களை நிரப்பி இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. In Jesus' mighty name I pray. இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். லைஃப் சேஞ்சிங் வர்ஷிப் அண்ட் வண்டர்ஸ், லைஃப் சேஞ்சிங் ஆங்கில ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். விலாசம் மில்லேனியம் கார்டன்ஸ், பிரதி ஞாயிறு காலை 8 to 10 வரை. அபிஷேகிக்கப்பட்ட போதகர் PJ ஸ்டீஃபன் பால் அவர்களால் இந்த ஆராதனைகள் நடத்தப்படும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவ செய்தியை கேட்கவும், அற்புதமான துதி ஆராதனைக்கும் வல்லமையான ஜெபத்திற்கும் தேவ செய்திக்கும். விலாசம் மில்லேனியம் கார்டன்ஸ், திவோலி தியேட்டர் எதிரில், மட்ஃபோர்ட் ரோட், சிக்கிண்டராபாத். மேலும் விவரங்களுக்கு 7799902106 7799902110. இந்த தேவ செய்தியினால் பயனடைந்த உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இப்படிப்பட்ட அநேக தேவ செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் PJ ஸ்டீஃபன் பால் என்னும் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்படி செய்யும் பொழுது எல்லா தேவனுடைய செய்திகளை கூட நீங்கள் விரைவிலே பார்க்க முடியும். இதனால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அநேகருடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இனி ஏன் தாமதம்? உடனடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதல் உங்களுக்குள்ளே காணப்பட்டால் நீங்கள் இந்த லைஃப் சேஞ்சிங் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் செய்ய முன்வரலாம். அநேகருக்கு பயனுள்ளதாய் காணப்படுகிற இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஸ்பான்சர் செய்ய விரும்பினால் இந்த திரையில் காணப்படும் எங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், UPI QR கோட் ஸ்கேன் செய்வதன் மூலம் நெட் பேங்கிங் மூலமும் நீங்கள் அனுப்பலாம். எங்கள் கூகுள் பே எண் 9912249045. எங்கள் ஃபோன்பே எண் 7799934576. எங்கள் பேடிஎம் எண் 7799345576. எங்கள் UPI எண் 7799345576 எங்கள் ஸ்தாபனத்தின் காரியங்களுக்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் எங்கள் பேடிஎம் எண் 9399004572 என்கிற எண்ணின் மூலம் செலுத்தலாம். எங்கள் வங்கியின் விவரங்கள்: PJ ஸ்டீஃபன் பால் மினிஸ்ட்ரீஸ், SBI கரண்ட் அக்கவுண்ட் நம்பர் 3528743345. IFSC கோட் SPIN 000272. பத்மராவ் நகர் பிரான்ச், சிக்கிண்டராபாத் 50025. இல்லை என்றால் செக் மூலமாகவும், DD மூலமாகவும், MO மூலமாகவும் உங்கள் காணிக்கையை நீங்கள் செலுத்தலாம். உங்களுடைய ஜெப உதவிக்கு திரையில் காணும் அலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கின்றோம்.
பிஜே ஸ்டீஃபன் பால் என்னும் முகநூல் பக்கத்தின் மூலமாகவும், பிஜே ஸ்டீஃபன் பால் மினிஸ்ட்ரிஸ் என்னும் யூடியூப் சேனல் மூலமாகவும், pjstephenpaul.org என்னும் இணையதளத்தின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள். அன்பான நேயர்களே, இந்த கனமான ஊழியத்தை செய்யும் எங்கள் குடும்பத்திற்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் விலாசம் லைஃப் சேஞ்சிங் ரிவைவல் சென்டர், மில்லேனியம் கார்டன்ஸ், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 1501, திவோலி தியேட்டர் எதிரில், சிக்கிண்டராபாத் கிளப் ரோட், சிக்கிண்டராபாத், தெலங்கானா 5001.